நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து திரைப்படம் வந்திருக்கேன். அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திரைப்படம் சமீபத்தில் வந்தேன். நான் ஒரு மாதம் முன்னாடி நான் இவரோட வந்துட்டு போனேன். அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம். பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப பிரமாதம் விஷயம் என்னென்னா 1996 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் வந்து 1965 பேட்ச், அதாவது 1959 65 வரைக்கும் நான் ஓவிய கல்லூரியில் படித்தேன். நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு. மாடர்ன் ஆர்ட் டாப்புக்கு வந்துடுச்சு. அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாளர் நான் ஒருத்தன் தான். எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார். ஜிடி பாலாஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க. பாக்கி எங்கள் காலத்தில் வாத்தியார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு. அது ஓடனு விட்டுருக்கு, காற்று விட்டு நல்லா இருக்கு. ஃபேன் வரட்டு ஓகே தேங்க்ஸ். எனக்கு பின்னாடி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டு ஒரே ஆள் இவர் தான். இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள். எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது. நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன். நான் ஓடி போனால் கூட ஒரு 24 வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். என்னுடைய 17 வயசுலேருந்து 24 வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதில் காட்டப்பட நிறையா காட்டுறதுக்கு நேரம் இல்லை. சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அப்படி ஊரில் வந்து பிறந்து 15 பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒருத்தந்தே எஸ்எல்சி பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் 1957 ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன். மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன்தாஸ் ஒரு வருஷம் அப்ரண்டிஸாக இருந்தேன். அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் 1-2 காட்டுறேன், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறாம இப்போ நானே வரைய முடியாது. அந்த மாதிரி படமாக படம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன். முதல் சில பெயிண்டிங் காட்ட பார்த்துங்க. அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் எம்ஜிஆர் படம். இது வரையும்போது எனக்கு 16 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம்னு பத்திரிக்கை வந்துருச்சாங்க. பேசும் படம் குண்டு சீனிங் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இது 1957 நான் யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம். அதுக்கப்புறம் இது ஜெர்னிகட ஓவியம். இது பிரேம பாசம் ஒரு படத்தில். இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு 1957 நான் அனுப்பலை. மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை. ஜெமினி கணேசன் என்ன பண்ணார், அதே ஒரு படம் பையன் வந்து காய்ச்சி அவர் படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மரியாதைக்குரிய ஆள். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆர்டிஸ்டாக வரவேன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார். நல்ல ஞாபகங்க. இது 57 இந்த படத்தை நான் வரைஞ்சி அனுப்புனேன். இதுக்கு ஒரு பதில் தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். ஒரு 3 வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி கணேசன் அந்த படத்தை அடுத்த 3 வருஷத்தில் நான் வரைஞ்ச ஓவியம். இதெல்லாம் பென்சில் ஸ்கெட்செல்லாம் கிடையாது. வாட்டர் நான் செட் போனால் கூட இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஊரில் அந்த பையன் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து ஜெமினி கூட நடிக்க ஆரம்பித்தேன் 68 67. இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா வரைவியாமல் அப்படின்னாரு. உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை காட்டினோடனே பார்த்துட்டே மாப்பிள்ளை எனக்கு கொடுத்துறா அப்படின்னு சொன்னார். ஒரிஜினல் ஆள் உயிரோட இருக்கும்போது எதுக்கு படங்காக சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ப மாட்டேங்க. சூர்யா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி 80வது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தில் கொடுத்துருக்காரு. இந்த ஒரிஜினல் படம் ஜெமினி கணேசன் வீட்டில் இருக்குது. 1960 நான் வந்து கணக்கு போட்டு பாருங்க, 65 வருஷம் அந்த படம் வந்து. இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது. மாட்டு தொழுவம் மாட்டு அந்த கட்டிலில் வந்து ஜீசஸ் இருக்கிறார், பக்கத்தில் மேரி உட்காந்துருக்கா, கீழே ஜோசப்பு ஆட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு கிளாஸுக்கு போயிட்டு சாயங்காலம் உட்காந்து ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் தான். வாட்டர் ப்ரூஃப் வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போய் திரும்ப கரெக்ஷன்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓவியம்.